hello friends, welcome to Thirumadi Tamilarsi channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹாலிடே மார்னிங் vlog தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே, ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ். அதனால் குழந்தைங்க காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் என்னோட லீவ் டைம் ஒர்க் மார்னிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த vlog பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய இடத்த டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சதும் பெருக்கி முன் வாசல், பின் வாசல், தெரு வாசல் அப்படின்னு ஃபுல்லாக பெருக்கி க்ளீன் பண்ணுறதுலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொலஸ்ட்ரால் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பேர்ன் ஆயிரும். நம்ம எக்ஸ்ட்ரா தனியாக எந்த எக்ஸசைஸுமே பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எழுந்திருக்கிற அந்த டைமுக்குள்ளே நம்ம சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டீ ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம டீயை போட்டு வச்சிடலாம். ஏன்னா எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்ததுமே டீ குடிப்பாங்க. நமக்கு மட்டும்தான் டீ குடிக்கிற பழக்கம் இல்லை. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே எழுந்திரிச்சதும் 3 பேரும் டீ கேட்பாங்க. ஸோ டீ போட்டு வச்சாச்சு. ஸோ டீயை போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஃபுல்லாக பெருக்கி தொளிச்சாச்சு. பார்த்துருந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெயில் வர்றதுக்கு முன்னாலவே செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா வெயிலில் செடிகளுக்கு தண்ணி ஊற்றும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மணலில் ஆல்ரெடி ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட் வந்து தண்ணி ஊற்றும் போது அது வேர் வரைக்கும் பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மார்னிங் எழுந்ததுமே செடிகளுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்கூல் டைம்ஸ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த வேலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் 1 hour பிஃபோரே முடிஞ்சிடும். இன்றைக்கி லீவ் அப்படின்றதுனால நானே 1 hour பார்த்தீங்க அப்படின்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ வெயில் வர்றதுக்கு முன்னால் நம்ம செடிகளுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் இன்னும் எதுவுமே விண்டோஸ்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணல. ஏன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. லீவ் டைமில் தான் தூங்க முடியும். அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னடா இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சுருக்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. எந்தெந்த சீட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு பார்ட்டாக வாங்கி நம்ம மாற்றிக்கலாம். ஃப்ளவர் பாட் அதுக்கப்புறமா வாங்கி மாற்றிக்கலாம் அப்படின்றதுனால இப்போ வர்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் வச்சுருக்கிறேன். ஸோ தண்ணி பார்த்திங்க அப்படின்னா கீழே சொட்டாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் ஊற்றுவேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற மாட்டேன். செடியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால அதிகமாக தண்ணியும் ஊற்ற மாட்டேன். நான் இப்போ ஊற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தண்ணியில் தான் செடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் செடி, ரொம்ப சாஃப்டான செடி அப்படின்றதுனால நான் நல்ல தண்ணி ஊற்றுறேன். இது நீங்கள் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ட்ரீ மாதிரியான ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தாராளமாக போர் வாட்டரே ஊற்றலாம். ஸோ நோ ப்ராப்ளம். அந்தளவுக்கு போர் வாட்டருங்கும்போது ரொம்ப சால்ட்டான வாட்டர் அப்படின்னா ஊற்ற வேண்டாம். ஓரளவு சப்புன்னு இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னால அந்த தண்ணியே ஊற்றலாம். இதெல்லாம் ஃப்ளார் செடி அப்படிங்கிறதுனால நான் வந்து நல்ல தண்ணி ஊற்றிருக்கிறேன். பின்னால் இருக்கக்கூடிய மரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மரம், அதுக்கப்புறம் அங்கேயும் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் உப்பு தண்ணி தான் ஊற்றுவேன். பின்னால் மோட்டர் இருக்குது, அந்த தண்ணி தான் ஊற்றுவேன். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க இங்கே இருக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி செடி தான். ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்ல தண்ணி தான் ஊற்றுறேன். அங்கே அந்த கோழிக்கூட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிச்செடி இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம நல்ல தண்ணி தான் ஊற்றுறோம். பூச்செடி, மல்லிச்செடிக்கு கண்டிப்பாக நல்ல தண்ணி தான் ஊற்றணும். அப்போ தான் அது வரும். மல்லிச்செடி பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்கள் ஆச்சி வீட்டில் இருந்து தான் கொண்டு வந்து ஒரு கன்று கொடுத்தாங்க. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்குது. மேலே கொஞ்சம் வாடிருச்சு. ஆனால் ஆச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வாடி அதில் இருக்கிற இலை எல்லாமே உதிர்ந்து அதுக்கப்புறம் புதுசாக தான் வரும் கொப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதோட கிளையெல்லாம் திருப்பி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நீ தண்ணி மட்டும் நிறைய ஊற்றிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தண்ணி நம்ம நிறுத்தாமல் ஊற்றிட்டுருக்குறோம். இப்போ பின்னால் அங்கெல்லாம் முடிச்சுட்டு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு போட்டு இங்கே சப்போட்டா மரம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தென்னை மரம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கன்னும் இப்போ கொண்டு வந்து வச்சுருக்காங்க, இன்னும் வரல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தண்ணி போட்டு விட்டுடலாம். மோட்டரில் தண்ணி போட்டு விட்டுட்டு சப்போட்டா மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் கொஞ்சம் சப்போட்டா பறித்தோம். சப்போட்டா மரத்துக்கு தண்ணி இருந்தது அப்படின்னா வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு காய்க்கும். கொஞ்சம் சப்போட்டா இருக்குது, நம்ம போன வாரத்தில் பறித்தோம். ஸோ இந்த வாரமும் கொஞ்சம் பறித்து வச்சிட்டோம் அப்படின்னா
அது மரத்திலே பழுக்க விட முடியாது. ஏன்னா மரத்திலே பழுக்க விட்டோம் அப்படின்னா அது வந்து குருவி ஒன்று ஒன்றா கொத்தி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ நம்ம காயாக இருக்கும்போதே கொஞ்சம் பறித்து அதை வந்து நம்ம அரிசி ட்ரம்முக்குள்ளே கொஞ்சமாக பறித்தோம் அப்படின்னா அரிசி ட்ரம்முக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்லேயே பழுத்துரும். ஸோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்கிறது தான். சப்போட்டா மரம் பார்த்திங்க அப்படின்னா 3 மரம் இருக்குது. 3 மரத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ நம்ம பறிச்சிருவோம். இப்போ கொஞ்சம் காய் கொஞ்சம் பெருசாக இருக்குது, விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே பறவை கொத்திட்டு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம பறிச்சுக்கலாம். இந்த மரத்தில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பிஞ்செல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ நம்ம இந்த மரத்தில் பறிக்க போகிறதில்ல. இந்த மரத்தோட பழம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும். ஸோ நம்ம நல்லா வெயிட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெருசாக வரும். ஸோ இப்போ மீதி இருக்கிற 2 மரத்துலேயும் நம்ம சப்போட்டா காயை பறிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பறிச்சுப்பேன். மரத்து மேலே ஏறி பறித்தோம் அப்படின்னா பழம் கீழே விழுந்து டேமேஜ் ஆகாது. ஆனால் நமக்கு மரத்து மேலே ஏற முடியாது அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சே பறிச்சுப்பேன். பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா கீழே விழுந்துடும். ஸோ அதை எடுத்து நம்ம அரிசி ட்ரம்முக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் நமக்கு பழுத்து. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 kgலேருந்து 1.5 kg வரைக்கும் நான் பறிச்சிருந்துருப்பேன். நான் ஒரு 4 days ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நான் பறிப்பேன். யாராவது வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கூட கொடுத்து விடுவேன். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன் எவ்வளோ பறிச்சிருக்கேன் அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும், ரொம்பவே அழகாகவும் இருந்திருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி.